இந்த ஒரு ட்ரெயின் வந்து 9 மணிக்கு கரெக்டாக வந்து ஆக்சிடென்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்றாரு. செயினை பிடிச்சி இழுக்கிறதுக்கு போறாரு. அங்க சுத்தி இருக்க ஆட்கள்லாம் வந்து இவரை பிடிச்சிக்கிட்டாங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க வந்து ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சுத்தி இருக்க ஆட்கள்லாம் சொல்ல அவர் கேட்காம எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு அந்த ஒரு செயினை பிடிச்சி இழுக்க போறாரு. அடுத்த ஸ்டேஷன், அதாவது இப்ப ட்ரெயின் போய்கிட்டு இருக்க அடுத்த ஸ்டேஷன்ல இருக்க மாஸ்டருக்கு வந்து உள்ள இருக்க பேசஞ்சர் வந்து கால் பண்றாங்க. இப்படி ஒரு ஆள் வந்து 9 மணிக்கு இந்த ட்ரெயின் வந்து ஆக்சிடென்ட் ஆக போது, ஸோ நான் ட்ரெயின் நிப்பாட்ட போறேன்னு சொல்லி செயினை பிடிச்சி இழுக்கிறதுக்கு வந்து ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது அங்க சுத்தி இருக்க போலீஸ் எல்லாருமே வந்து அந்த ஒரு ஸ்டேஷன்ல அவரை இறங்க வச்சு அவரை அரெஸ்ட் பண்ணணும், இவர் வந்து தீவிரவாதியா இருப்பார் போல, நம்ம ட்ரெயினை வந்து ஆக்சிடென்ட் பண்றதுக்கு வந்து இவர் வந்து முயற்சி பண்றாரு போல அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காரு. போலீஸ் வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஃபுல்லாவே வந்து நின்றுட்டு இருக்காங்க. கடைசி வர அந்த ஒரு ட்ரெயின் வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரவே இல்லை. எப்போ அந்த ஆள் வந்து ஸ்பீடா போற ட்ரெயினை வந்து செயினை பிடிச்சி இழுத்தாரோ அந்த ஒரு இடத்துல வந்து அந்த ட்ரெயின் வந்து ஆக்சிடென்ட் ஆகுது. கிட்டத்தட்ட வந்து அந்த கம்பார்ட்மெண்ட், அதாவது அந்த ஒரு ஆள் இருந்த கம்பார்ட்மெண்ட்ல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 60-65 பேர் இருந்திருப்பாங்க போல. 60 பேர் வந்து இறந்து போறாங்க. அந்த ஒரு இடத்துல வந்து இவர் வந்து இருந்திருக்காரு.